ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. தேவப்பிள்ளையில் ஆண்டவர் யாக்கோப்புக்கு இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினாராம். 2வது, வயலில் விளையும் பலனை புசிக்க கொடுத்தாராம். அல்லேலூயா. 3வது, கண்மலை தேனையும், 4வது, கற்பாரிலிருந்து வடி எண்ணெயும் அவனை உண்ணும்படி செய்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல தெய்வ பிள்ளைகளே. இது 4ம் பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு கால வழியில் பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை என்னையும் அவர் நடக்க பண்ண உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை ரொம்ப நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்களா, தாழ்ந்து போயிருக்கீங்களா, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காதா, நான் உயர மாட்டேனா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, என்னுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குமோ, எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சா இருப்பேனோ, என் ஆஃபீஸில் நான் இப்படி தான் ஒடுக்கப்பட்டு இருப்பேனா, ஒருவேளை எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உறவினர்கள் மத்தியில் இப்படி தான் தலை குனிஞ்சு இப்படி தான் வாழ்வேனா, அப்படி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா பயப்படாதீங்க தேவப்பிள்ளையில. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உங்களை நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அப்படின்னா உங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறார், உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார். உங்க படிப்பு, வேலை, உங்களுடைய அந்தஸ்து எதுவாக இருந்தாலும், நீ எதில் குறைவா தாழ்மையா இருக்கீங்க தெரியல, தாழ்ந்து இருக்கீங்க தெரியல, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்களும் நானும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம தாழ்மையா தலைகுனிவோடு இருக்கிறது, அவமானத்தோடு இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, நிச்சயமா உயர்த்துவார். 1 நாளாகும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, மாட்சிமையையும் வல்லமையையும் மகிமையையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஏன் நம்மளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரா? அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் உயர்ந்தவராக இருக்கிறார். 30 முக்கோடி தேவர்களுக்கு மேலா அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் மேலா உயர்ந்தவராக இருக்கிறார். வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. தேவப்பிள்ளையில அப்படி உயர்ந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள் எல்லாம் அவருடையது. அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். பாருங்க, தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே, எனக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு என்ன பண்ணாங்க, விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. அவர் தானே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவப்பிள்ளையில சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்களா? பயப்படாதீங்க. அவர் உயர்ந்தவராக இருக்கிறதுனால அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோப்பு வாழ்க்கை எத்தனை ஏமாற்றுக்காரன், அவன் எல்லாவற்றிலும் தோற்று போனவன். ஆனால் கர்த்தர் பாருங்க, யாக்கோப்பை உயர்த்தினார் அல்லவா? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் வர வேண்டிய இடத்துல யாக்கோப்பின் தேவன் என்று தானே சொல்லுகிறோம். முற்பிதாக்களின் பட்டியலில் யாக்கோப்பு எவ்வளோ பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார். யாக்கோப்பை உயர்த்துவாரனா உங்களை உயர்த்துவார்.
கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானங்களில் எங்களை அமர பண்ணுகிற கர்த்தர், எங்களை நடக்க பண்ணுகிற கர்த்தர். யாரெல்லாம் வாழ்க்கை இன்னும் உயர்த்தப்படணும் ஏங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இவளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல உயர்வுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த உயர்வுகள் வருவதாகன்னு இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணப்பா. இந்த நாளில் நீங்கள் அப்படி செய்ய போகிற காசு ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து இவளை உயர்த்தி கனப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற காசு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென்.